உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவார வணக்கங்கள். இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அதைவிட எனக்கு மிகுந்த பெருமை. காரணம், நம்முடைய வள்ளல் ஐயா கந்தசாமி கண்டர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தம் செல்வங்களை எல்லாம் அறநிலைக்கு ஒதுக்கி இந்த அறநிலை மூலமாக என் சார்ந்த சமுதாயத்திற்கு கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே மிக சிறந்த ஒரு அறத்தை செய்தவர் வள்ளல் ஐயா கந்தசாமி கண்டர் அவர்கள். அவரை நாம் என்றுமே போற்றுவோம், போற்றிக் கொண்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே மாணவ செல்வங்கள் அழகான ஒரு பாடலை பாடினார்கள். எங்கள் சாமி கந்தசாமி என்று பாடினார்கள். உண்மைதான், அவர் அந்த அளவுக்கு படிக்கவில்லை என்றாலும், நான் படிக்கவில்லை, என் சார்ந்த சமுதாயம் படிப்பறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே வெள்ளையர்கள் காலத்திலே தன் சொத்துக்களை எல்லாம் அறக்கட்டளையை நிறுவி அதில் ஒரு உயில் எழுதி இது கல்விக்கு இதை அறக்கட்டளை சமர்ப்பிக்கின்றேன் என்று இன்று மிக சிறந்த முறையிலே இன்றைய தலைவர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். நீதியரசர் அவர்கள் சொன்னது போன்று அந்த காலத்திலே நம் சமுதாயத்தில் எத்தனையோ பேர் அவர் சொத்துக்களை எல்லாம் அறநிலை தொடங்கி கல்விக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் வழங்கியிருக்கின்றார்கள். அதிலும் அவர் சொன்ன குறிப்புகள் பிடிலி செங்கல்வராயன் நாயக்கர் அவர்கள், 1000 காணி ஆளவந்தார் அவர்கள், பிறகு வன்னியர் மகாசங்கம் சொத்துக்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவ்வழியில் வந்தவர்கள் எல்லாம் சரியான முறையிலே நிறுவனம் செய்யாத காரணத்தால் அந்த சொத்துக்கள் எல்லாம் சட்ட சிக்கலில் சிக்கி நீதியரசர் சொல்வது போன்று பாதி சொத்துக்கள் இல்லை. ஆனால் அன்று கந்தசாமி கண்டர் அவர்கள் தொடங்கி படிப்படியாக அதன் பிறகு வந்த பரிமள கண்டர் அவர்கள், அதன் பிறகு வந்த ரத்ன சபாபதி கண்டர் அவர்கள், அவர் வழியில் வந்த சோமசுந்தரம் கண்டர் அவர்கள் இன்று மிக சிறந்த முறையிலே சொத்துக்களை பராமரிப்பது மட்டுமல்ல, சொத்துக்களை பெருக்கி நிறுவனங்களை பெருக்கி இன்று பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள் நினைத்து பாருங்கள். சென்னையிலே ஒரு விடுதி, அந்த காலத்திலே இங்கே படித்து முடித்து மேற்படிப்பு செல்ல வேண்டும் என்றால் சென்னைக்கு செல்ல வேண்டும், அங்கே சென்னையிலே தங்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனை உள்ள பரிமள கண்டர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே செய்த சொத்துக்கள் தான் அறம் தான் என்று மேடையில் மட்டுமல்ல, இங்கே எத்தனையோ பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய நீதி அரசர் உள்ளிட்ட எத்தனையோ நீதி அரசர்களையும் துணைவேந்தர்களையும் மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் வழக்கறிஞர்களையும் வாழ்க்கையில் சாதித்த அத்தனையோ பேர் இந்த பள்ளியிலும் இந்த கல்லூரியிலும் படித்திருக்கின்றார்கள். அது எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை, எங்கள் மருத்துவர் ஐயா சார்ந்த இயக்கத்திற்கும் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. பிள்ளைகள், இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவதெல்லாம் நிச்சயமாக சாதியங்கள், இங்கு சாதிக்க பிறந்தவர்கள். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் உள்ளே ஒரு திறமை இருக்கிறது. அத்தனை மாணவர்கள் மத்தியிலே உங்களுக்கு திறமை இருக்கிறது. அந்த திறமை வெளிப்படுத்துகின்ற வகையிலே சந்தர்ப்பம் அந்த அளவுக்கு அமையவில்லை. அதை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக இங்க இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். நீங்கள் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை. நல்ல வகையிலே நீங்கள் அந்த மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்க இருக்கின்ற நிர்வாகத்துக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் பெரிய அளவில் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, மருத்துவர் ஐயாவுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய வாழ்த்துக்கள் என்றும் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்லுகின்ற சமுதாயம் தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கிய ஒரு சமுதாயம். ஒரு காலத்திலே ஆண்ட பரம்பரை, ஆட்சி செய்த பரம்பரை எல்லாம் நாம் சொல்லி வருகின்ற காலம் அது அந்த காலம். இந்த காலத்திலே இந்த சமுதாயம் என்று பார்த்தால் அந்த அளவுக்கு இன்னும் படிப்பறிவு வரவில்லை. நம்முடைய வள்ளல் கந்தசாமி கண்டருடைய கனவு இன்னும் நினைவாகவில்லை. அவருடைய கனவு, அவர் படிக்கவில்லை, நான் படிக்கவில்லை, என் சார்ந்தவர்கள் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர். அவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும் இன்னும் இந்த சமுதாயம் அந்த கல்வி அறிவு முழுமை அடையவில்லை, இன்னும் முன்னேறவில்லை.
நம்முடைய நீதி அரசு சொன்னது போன்று இந்த தமிழ்நாட்டிலே இரண்டு பெரிய சமுதாயங்கள், ஒன்று வன்னியர் சமுதாயம், அடுத்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சமுதாயம். இந்த இருபெரும் சமுதாயங்களும் உழைக்கின்ற சமுதாயம். உழைப்பு என்றால் கூலி தொழில் செய்கின்ற சமுதாயம். கல்லு உடைப்பது, வீடு கட்டுவது, ரோடு போடுவது போன்ற கூலி தொழில் செய்கின்ற சமுதாயங்கள். இந்த இரு சமுதாயங்களும் சேர்ந்தால் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் தொகையில் இருப்பார்கள். ஆனாலும் அரசியல் சூழ்ச்சிகளால் இந்த இரு சமுதாயங்களும் சேர விடாமல் சண்டை மூட்டிக்கொண்டு, இந்த சண்டை மூட்டினால்தான் இவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள், இவர்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற காலகாலமாக சூழ்ச்சியிலே இந்த இரு சமுதாயம் அடிபட்டிருக்கின்றார்கள். அதான் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய இலக்கு. வாருங்கள், நாம் எல்லாம் உழைப்பாளிகள், பாட்டாளிகள். நாம் உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும். அதற்கு அடித்தளம் என்ன? கல்வி நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு 3 வழிதான். 1 கல்வி, 2 கல்வி, 3 கல்வி. படிப்பு தான். படிப்பு இல்லைன்னா எந்த நாடும், எந்த மாநிலம், எந்த சமுதாயம் முன்னேறாது. இதை புரிந்து கொண்ட நம்முடைய நீதியரசு சொன்ன பெருமை மிக்க நாடார் சமுதாயம். நினைச்சு பாருங்க, நாடார் சமுதாயத்தை அந்த காலத்து நான் சொல்ல, அந்த காலம் தான், நான் 200 ஆண்டுகள் சொல்லவில்லை, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாடார் சமுதாயத்தை சார்ந்த பார்த்தாலே தீட்டு என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் அதிக கல்வி நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதிக கல்வி நிறுவனங்கள் தொழில் முறையிலே முன்னேறியிருக்கின்றார்கள். எந்த துறை எடுத்தாலும் அவர்கள் தான் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு அது பெருமை. அதை நாம் பாராட்டுகின்றோம். காரணம், அவர்களுடைய முதலீடு எல்லாம் கல்வியிலே போட்டார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் நாம் ஏளனம் பேசிக்கொண்டு, இன்னும் அந்த வரட்டு கௌரவம் தான் வேற எதுவும் கிடையாது. அது ரத்தத்துலதான் இருக்குது. இந்த டிஎன்ஏ உள்ள இருக்கு. அது வெளியில மாற்ற முடியும். குறை சொல்லுறதோ, இங்க குறை சொல்லுறதோ, அவங்க அப்படி பண்ண, நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ண, வாயிலே பேசுறேன். வேற யாரோ நல்லது பண்ணாலும் அது பாராட்டுறது கிடையாது. அப்படி போன்ற ஒரு குணம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் என்று அத்தனை பேரும் திரட்டி வாருங்கள், என்னுடைய நோக்கம் இந்த சமுதாயத்தை நான் முன்னேற்றுவேன் என்று எத்தனை போராட்டம் மருத்துவர் ஐயா அப்படி செய்தார். யார்கிட்ட பேசி பார்த்தேன். அந்த காலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எல்லாம் எம்ஜிஆர் அவர்களிடம் பலமுறை பேசினார். அதன் பிறகு ஆளுநர் ஆட்சி, கவர்னர் ஆட்சி அலெக்சாண்டர் அவர்களும் பேசினார்கள். ராஜீவ் காந்தியிடம் பேசினார்கள். நரசிம்மராவ் அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தார். நரசிம்மராவ் அவரிடம் பேசினார்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை. அதன் பிறகுதான் முடிவு செய்தார். போராட்டமும் பண்ணார். ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், தூக்கு கயிறு போராட்டம், பட்டநாமம் போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் செய்து கடிதம் கொடுத்து அழுத்தம் கொடுத்த ஒன்னும் நடக்கல. அதன் பிறகுதான் 1 வாரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள். அப்பயும் அவங்க பார்த்தா என்ன இவர் செய்ய போறார், 1 வாரம் சாலை மறியல் சொல்றாருன்னு இவத்தனமா இருந்தார்கள். ஆனால் 1 வாரம் சாலை மறியல் நடந்தது. அது வரலாறு. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு செய்தி, பெரிய செய்தி. தமிழ்நாட்டிலே வன்னியர் சமுதாயம் சாலை மறியல் 1 வாரம் நடத்தினார்கள் வெற்றிகரமாக. ஆனால் அதில் என்ன, முதல் நாள் செப்டம்பர் 17, அடுத்த வாரம் 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் அன்று முதல் நாளிலே 21 பேர் கொலை செய்யப்பட்டார் காவல்துறையினர். 21 பேர். அதற்கு யாருமே ஒரு கண்டனம், கட்சியோ அமைப்போ வேற யாருமே செய்யல. ஒரே நாள்ல 21 பேர் ஒரு சமுதாயத்தை சார்ந்த. எதுக்கு? எங்களுக்கு கல்வி வேணும் ஐயா, எங்களுக்கு படிப்பு வேணும், எங்களுக்கு வேலை வேணும்னு அதுக்கு போராட்டம். வேற எதுக்கும் போராட்டம் இல்லை. எங்களுக்கு கல்வி கிடைக்கணும்னு போராட்டம் செய்து குருவியை போல சுட்டாங்க போலீஸ்கார். அன்றிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா போராடித்தான் இருக்கார். 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி துளியும் போராட்டம் 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 போராட்டம். இன்னைக்கு 86 வயது ஐயாவுக்கு. இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவர் சொன்னார் அன்னைக்கு 80வது பிறந்தநாள் விழாவில் சொல்றாரு, எனக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, நான் கோல் ஊனி கூட நான் போராட்ட களத்துக்கு போய் என் மக்களுக்கு நான் விடுதலை வாங்கி தருவேன், என் மக்களுக்கு நான் கல்வி வாங்கி தருவேன், முன்னேற்றுவேன் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் என்று 86 வயது.
அவருடைய போராட்டங்களை வலியுறுத்துகின்ற வகையில அரசாங்கம் நடந்திருக்கிறதா? நாங்க கேட்கறது இந்த பிள்ளைங்க படிக்கணும். ஆனால் அவர்கள் என்ன ஆட்சியாளர்கள் யாரு இருந்தாலும் சரி இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அவங்க கணக்குல அரசியல் கணக்கு தான். அரசியல் கணக்கு இவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க முன்னேறிட்டாங்கன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, விவரமாயிடும், தெளிவாயிடுவாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் மட்டும் எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லிக்கின்ற பட்டியலின சமுதாயம், வன்னிய சமுதாயம், இருந்த இரு சமுதாயங்கள் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது, யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லாமே பாட்டாளிகள் தான். பாட்டாளிகள்லாம் யாரு நெத்தியில யாருக்கு வேர்வை வருதோ பாட்டாளிகள். ஜாதி மதம் இனம் எல்லாம் கடந்து தான் இருக்கிறது பாட்டாளி. அப்படிப்பட்ட பாட்டாளிகள் நாம் ஒன்று சேர வேண்டும், முன்னேற வேண்டும். அதற்காக தான் நான் சொல்றேன், ஐயா போராடி ஒரு வாரம் சாலை மறியல் பண்ணியும் அரசாங்கம் இடஒதுக்கீடு தனியா கொடுக்கல. ஐயாவுடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுங்க. கேரளாவில் ஈழவ சமுதாயம் அது மிக மிக பின்தங்கிய மரம் ஏறுகின்ற சமயம், தென்னை மரம் ஏறுகின்ற சமயம். இங்க இருக்கிற நாடக சமுதாயம் போன்று அவங்களும் ஈழவ சமுதாயத்தை பார்த்தாலே தீட்டு. அந்த கேரளாவில் அப்போ அவர்களுக்கு ஒரு தலைவர் நாராயண குரு என்ற ஒரு தலைவர் வந்து அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அத்தனை பேரும் நாராயண குரு பின்னால் சென்ற பிறகு இன்று ஈழவ சமுதாயத்திற்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கேரளாவில் இருக்கிறது. 14% ரிசர்வேஷன் ஃபார் ஈழவ சமுதாயம். 14. இந்தியாவிலே பெரிய பதவிகள் இருக்கின்றார்கள். கேரளாவில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே பெரிய பதவிகள் இருக்கின்றார்கள் ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர் பின்னால் இருந்தது காரணம். ஐயா 45 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறார். அதன் பிறகு ஐயா பார்த்தார், நான் யார் யாரையோ கேட்டேன், சரி இவங்க கொடுக்க மாட்டாங்க, அடுத்தது நானே ஒரு கட்சி தொடங்குறேன். ஐயாவுக்கு அரசியல் கட்சி பிடிக்கல, ஆனாலும் கேட்டு கேட்டு பார்த்த எவ்வளவு காலமா கேட்போம், நான் தொடங்க சொல்லிதான் பாட்டாளி கட்சி தொடங்கினார். பாட்டாளி கட்சி ஒரு சமூக நீதி கட்சி. அவ்வளவு காரணம், சமூக நீதினா என்ன? பாதாளத்தில் இருக்கின்ற அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்ற வேண்டும். இது வன்னிய சமுதாயம் மட்டுமே இல்லை, எல்லா சமுதாயங்களுக்கும் சேர்ந்தது. அப்படி தொடங்கி ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம், இன்னும் மேற்கொண்டு வருகின்றோம். அதில் வெற்றி தோல்விகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால நம்முடைய ஒரு இலக்கு, பாட்டாளி மனுஷனுடைய இலக்குன்னு கிடையாது. இலக்குன்னா சமூக நீதி. அதில் ஒரு இலக்கு, எப்படி இன்னும் சமூக நீதி வேகமாக அடைய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரம் என்றால் தான். ஆட்சி அதிகாரம் எப்படி வரும்? நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாதான் வரும். இல்ல நீங்க அங்க கொஞ்சம் பிரிஞ்சு, இங்க கொஞ்சம் பிரிஞ்சு, அங்க கொஞ்சம் பிரிஞ்சு, அவங்களுக்கு பிரிஞ்சுன்னா வராது. நான் கேட்கறது ஒரு முறை தான், ஒரு முறை ஒன்னா சேர்ந்து போடுங்க, ஒன்னா சேர்ந்து வாங்க. சமூக நீதியின் அடிப்படையில் தவிர எதுக்கும் கிடையாது. பதவி அதை எதுவும் அப்படி அவன முதலமைச்சர் அதெல்லாம் அவனு அந்த கனவே நிச்சயமா கிடையாது. அப்படி பெரிய பதவி வரணும்னு அந்த ஆசை எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அப்பவே பார்த்தாச்சு. நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும். இருபெரிய சமுதாயங்கள் இருக்கு, சமுதாயம் இருபெரிய சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு தானே முன்னேறிடும். ஆனாலும் இன்னும் நாம் செல்ல வேண்டிய இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, யார் ஆட்சியில வந்தாலும் இந்த சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியா தான் பார்க்கிறார் தவிர இந்த சமுதாயங்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு எள்ளளவும் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. மீண்டும் சொல்கின்றேன், அவர்கள் எல்லாம் இது வாக்கு வங்கிகளை, ஓட்டு பேங்கா தான் பார்க்கிறாங்க. அவங்க முன்னேற்றி அவங்களுக்கு கல்வி கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்குவது அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. ஜாதி வேற்றுமை இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும். சரி, படைக்கலாம். எப்படி படைப்பீங்க? எங்களுக்கும் ஆசை, அப்படி ஆசை தான். எப்படி படைப்பீங்க? அது வார்த்தை பேசாம இருந்தா படைச்சிடுவீங்களா? பேசி அப்படி பின்தங்கி உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்றினால் வேற்றுமையில் வராது. எப்படி முன்னேறுவாங்க இந்த ஜாதி? கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது எப்படி நீங்க கல்வி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? சரி, யார் எந்த நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரிஞ்சுப்பீங்க. ஏன் இப்ப கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க? அரசியல் காரணம். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அவங்க வேற விதமான கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு அப்புறமும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரப்போறாங்க, நாளைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் இங்க வரப்போறாங்க, எல்லாம் இருக்க போறாங்க. ஏன்னா இது நம்மளுடைய கொண்டாட்டம், 100ஆண்டு விழா கொண்டாட்டம். இது நமக்கு பெருமை,
நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம். நம்முடைய கந்தசாமி கண்டர் அவர்களுடைய பெருமைகளை நாம் என்றுமே கொண்டாடுவோம், கொண்டாடி கொண்டே இருப்போம். இது நமக்கு பெருமை, நம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து அது நமக்கு பெருமை. ஆனால் நான் மீண்டும் சொல்கின்றேன், ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்? ஏன்னா கடைசியான ஒரு கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது 1931 வெள்ளையர்கள் காலத்தில் நடத்தினார்கள். வெள்ளையர்கள் 1870 இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருந்தாங்க. 81 நடத்தினாங்க, 1881, 1891, அப்புறம் 1901, 911, 922, 931, 31, 41 வந்து இரண்டாவது உலக போர்ல நடத்த முடியல. 51 நமக்கு சுதந்திரம் வந்துடுச்சு, அப்ப நிறுத்திட்டாங்க. 31 கணக்கின்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து இடஒதுக்கீடும் அது பின்பற்றுகிறார்கள். அந்த கணக்கெடுப்பு நடத்தும் 31னா கிட்டத்தட்ட இப்போ எவ்வளவு 195 ஆண்டு, 92, 93 ஆண்டுகளுக்கு முன்பு, 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கல்வி, உங்களுக்கு இத்தனை பேர் கல்வி, இவங்களுக்கு இத்தனை பேருக்கு வேலை அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது சரியா வரும் அந்த கணக்கு? வராது. அதுக்காக தான் ஐயா அவர்கள் தொடர்ந்து கணக்கெடுப்பு நடத்துங்க. கணக்கெடுப்புனா என்ன? தலை கணக்கு மட்டும் கிடையாது. சும்மா இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை தலை இருக்குன்னா வேண்டாம். அது ஒவ்வொரு சமுதாயம் என்ன நிலையில, இப்போ உதாரணம் மலை குறவர்கள் இருக்கிறாங்க. மலை குறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல? எந்த நிலையில இருக்கிறாங்க? சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது? எத்தனை பேர் அந்த சமுதாயத்துல படிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் அதுல பட்டதாரிகள், முதல் பட்டதாரிகள்? எத்தனை பேர் அரசு வேலைகள் இருக்கிறாங்க? எத்தனை வீடு இருக்கு? வீடு எத்தனை சதுரங்கத்துல இருக்கு? அந்த வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா? இருசக்கர வாகனங்கள் இருக்கா? இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி, ஓஹோ இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கிறது, இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது, இந்த சமுதாயம் இன்னும் முன்னேற்றணும்னு அந்த விவரங்கள், புள்ளி விவரங்கள் தெரிந்தால்தான் தமிழ்நாட்டில் முழுமையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அது தெரிவதற்கு மனதில்லாதவர்கள் தான் இப்பொழுதும் அதுக்கு முன்பு எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு குருட்டா ஐயா கேட்டுட்டு இருக்காரு, ஐயா கேட்டுட்டு இருக்கிறாரு, கேட்கிறாங்கன்னா சில பேர் வாயோட பேச மாட்டாங்க. இந்த மேடை கிடையாது, அது பேசுவதற்கு இந்த மேடை கிடையாது. அதே நேரத்துல இங்க வந்திருக்கிற இவர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் செய்தினா, இப்ப இருக்கின்ற நாம் மட்டும் இல்ல, நம் பிள்ளைகள், நம் பேர பிள்ளைகள், நம் வருங்கால சந்ததியினர்கள் அனுபவிக்கின்ற ஒரு பிரச்சனை, அதற்கு தீர்வு இந்த 10 ஆண்டுகளில் அதை ஏற்படுத்த வேண்டும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. நாங்களும் நினைச்சோம் இது இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரும், தாக்கம் வரும்னு. ஆனா இப்பயே வந்துடுச்சு. இதை மருத்துவர் ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தார், 30 ஆண்டுகளுக்கு பிறகு மோசமா வரும்னு. ஆனா இப்பயும் நம்ம நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியல. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வறட்சி வருது, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு புயல் வருது. புயல்ல பெரும் புயல், சூப்பர் சைக்ளோன். நேற்று வியட்நாம்ல சூப்பர் டைஃபூன் வந்தது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு டைஃபூன் நம்ம சைக்ளான், அங்க டைஃபூன் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஹரிகேன். இப்படி எல்லாம் உலக நாடுகள்ல எத்தனை நாடுகள் எல்லாமே பாதிப்பு. காரணம் நம்முடைய புவியுடைய உலகத்தினுடைய வெப்பம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு உயர்ந்திருக்கிறன்னா 1.2 டிகிரி சென்டிகிரேட். அவ்வளவுதான், அவ்வளவுதான் நினைச்ச கூடாது. உயர்ந்த காரணத்தால இன்னைக்கு மிகப்பெரிய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் அங்க வந்துட்டு இருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 10 ஆண்டுகள் தான் நமக்கு நல்ல மழை பெய்யும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வறட்சி வரப்போகுது. இப்ப சொல்றாங்க, இன்னைக்கு அதற்கு நடவடிக்கை எடுத்தாதான் நம் சந்ததியினர் சந்தோஷமா இருக்க முடியும். காவேரியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், எத்தனை முறை வெள்ளம் போச்சு காவேரியில. அந்த வெள்ளம் போற டைம்ல இங்க ஏதாவது தண்ணி வருதா? அப்பயும் பம்ப் அடிச்சு நீர் மூலமா கொண்டு வரணும், தண்ணி கொண்டு வரணும். ஒரு கரையில மணிமுத்தார் காவிரியில சேருது. இந்த பகுதி மணிமுத்தாறுல தென்கரையில
காவிரி வடகரையில நடுவுல இருக்கிற இந்த பகுதி எவ்வளவு செழிப்பா இருக்கணும், இன்னைக்கு இல்லையே. மணிமுத்தார் பாத்தீங்கன்னா திருமணிமுத்தார், இன்னைக்கு சேலம் மாவட்டம் சேலம் நகரத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க, பார்த்திருப்பீங்க. சேலம் நகரத்துல உள்ள ஒரு நடுவுல ஒரு சாக்கடை ஒண்ணு போதும் இல்ல, அதான் திருமணிமுத்தார். அழகான பேர், சாக்கடையா மாத்திட்டாங்க. அதுதான் நம்ம ஊர்ல வந்து காவேரியில போய் சேரும். இதெல்லாம் இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு போலாம். நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், காவேரி ஆத்துல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டுங்க, 10 கிலோமீட்டர் தடுப்பணைகள் கட்டுங்க. யாரும் கேட்கிற நிலையில இல்ல. அதனால நான் கேட்கிறேன், அவங்க செய்ய மாட்டாங்க. சரி, அதுல எங்களாலும் செய்ய விடுங்க, அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் இன்று செய்தால்தான் அடுத்த 30, 40, 50, 60 ஆண்டுகள் நாம் வருங்கால சந்ததியினர்கள் நாம் அங்க மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா மிக மோசமான சூழல் நாம் விட்டு செல்வோம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த வகுப்பறைகளும் கல்லூரி வகுப்பறைகள் எல்லாம் எனக்கு எப்படியாவது கட்டி கொடுங்கன்னு கேட்டாரு. அப்போ எவ்வளவுப்பா கொடுத்தாரு ரமேஷ்? 20 லட்சம். அப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுக்கு 10 லட்சம், அதுக்கு 10 லட்சம். அப்பெல்லாம் நம்ம கொடுத்து இன்னும் இது போன்ற கட்டுமானங்கள்லாம் நிச்சயமாக எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன உதவி செய்ய முடியும் நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம், செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கடமை. காரணம், இவ்வளோ மிக சிறப்பாக இந்த நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை நிறுவி கொண்டிருக்கிறீர்கள். அது இல்லாம இது போய் விடுதிகள், இங்க ஒரு விடுதி, சேலத்துல ஒரு விடுதி, சென்னையில ஒரு விடுதி, இன்னைக்கு போனாலும் அங்க நல்ல தரமான முறையிலே அந்த விடுதிகள்லாம் நடத்தப்படுகின்றார்கள். அந்த அதிக கட்டணம் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா 1 ரூபாய் விடுதிக்குன்னா 1 ரூபாய். இப்ப கொஞ்சம் ஏற்றி இருக்காங்க, என்ன கஷ்டப்படுத்த முடியும், அது பண்ண முடியும். அந்த வகையில இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்னு, இறுதியாக ஒரு மாணவிகளுக்கெல்லாம் ஒரு இறுதியாக ஒரு செய்தி. ஏன்னா இப்போ இருக்கின்ற சூழல் வந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்முடைய நீதியரசர் கூட சொன்னார், பேசுறப்போ சொன்னாரு, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இளைஞர்கள் மத்தியில், இளையோர்கள் மத்தியில மிகப்பெரிய பிரச்சனை மது பிரச்சனை. அதை விட இன்னும் பெரிய பிரச்சனை வந்து போதை பழக்கம் பிரச்சனை. இது பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சராசரியாக மது அருந்துகின்ற வயது வந்து 60 இருந்தது. அதன் பிறகு 42 குறைந்தது. அப்புறம் 39 வந்தது, 32 வந்தது, 29 வந்தது, 19 வந்தது, இன்னைக்கு 13. இது நான் சொல்லல, உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற சராசரி மது அருந்துகின்ற வயது தொடக்கம் எவ்வளவுனா, இனிஷியேஷன் ஆஃப் ஆல்கஹால் சொல்லுது எவ்வளவு, 13 வயது. 13னா என்ன வயது? பள்ளிக்கூடம் பசங்க. இது நினைச்சு எனக்கு தனிப்பட்ட முறையில பயமா இருக்கு. பயந்துட்டு இருக்கிறேன் நான். என்னடா நம்ம சமுதாயம், தமிழ் சமுதாயம், இவங்க அடுத்த நிலைக்கு எப்படிதான் நம்ம கொண்டு போவோம்? ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா இதை பத்தி எந்த ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு ஒரு துளியும் கவலை கிடையாது, ஒரு துளியும் கவலை கிடையாது. இப்போ இந்த சமுதாயங்கள்லாம் அழிக்கிறோமே, நாசப்படுத்திட்டு இருக்கிறோமே. ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் என்ன செய்யணும்னா, தம் மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் அது தீர்க்கணும். தம் மக்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களா, இளைஞர்கள் இந்த சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம் இளைஞர்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா அந்த என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கணும், தீர்வு கொண்டு வரணும். ஆனா இவங்க யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மனசுல அளவுக்கு அது இது ஒரு பிரச்சனையா பார்க்கல. அவங்க பிரச்சனையா அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியும், ஒரு மருத்துவரா, முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா தெரியும். எங்களுடைய மருத்துவர் ஐயாவுக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதற்கு தொடக்கமா எத்தனையோ மாநாடுகள், போராட்டம் நடத்தி மது ஒழிப்பு, மதுவிலக்கு கொள்கை. நம்ம கட்சிக்காரோட சொல்லுவாங்க, அப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுவாங்க நம்ம கட்சிக்காரங்க, ஐயா எல்லாம் பேசுங்க ஐயா, அந்த மது மட்டும் பேசாதீங்க, ஓட்டு போட மாட்டாங்க, ஆம்பளைங்க ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஓட்டு கூட வேணாம் ஐயா. ஐயா சொல்ல, எனக்கு ஒரு ஓட்டு கூட வேண்டாம், ஆனா என்னுடைய கடமை, என் தமிழ் சமுதாயத்தை நான் காப்பாற்ற வேண்டும், என் கடமை என்று தொடர்ந்து வலியுறுத்தி நீ ஐயா வலியுறுத்திய காரணத்தால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் நாங்களும் மது விலக்கு கொள்கையை நாங்கள் கடைபிடிப்போம், கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வோம் என்று பேப்பர்ல மட்டும் வச்சிருப்பாங்க, அமல்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் அந்த நிலைக்கு தான் வந்திருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு.
இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. காரணம் அதுதான். இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் மாநிலம் தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் காரணம் அது. என்ன செய்யணும் அரசாங்கம்? இதை எப்படியாவது குறைக்கணும். எப்படியாவது அது ரீஹாபிலிட்டேஷன், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறைய உருவாக்கணும். எதுவுமே இல்லை. விற்பனை தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. விற்பனை தான் அதிகமா. 46,000 கோடி மதுன்னா அடுத்த ஆண்டு 50,000 கோடி அமைச்சர் சொல்றாரு. ஐயோ, 50,000 கோடி எல்லாம் வச்சு 49,000 கோடி தான் வந்துச்சு. இன்னொன்னு ராங். அடுத்தது எப்படி 55,000 கோடின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி 55,000 கோடி வந்துருச்சு. இதுதான் நிர்வாகம். இது மது விற்கிறது கிடையாது, மது திணிக்கிறது. அதனாலதான் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே குடிச்சுக்கிட்டு. அதோட மோசம் இந்த கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், மித்தைல் ஆம்பெட்டமைன். என்ன நம்ம அமெரிக்காவில் என்ன கிடைக்குது இதுதான் பிடிக்கும். பள்ளிக்கூட வாசல்ல தான் வைக்கிறாங்க, கல்லூரி வாசல்ல தான் வைக்கிறாங்க. சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமுதாயம், இளைஞர்கள். அது பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் கஷ்டம். பயம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு மாதத்துல எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா ஒரு மாதம் எல்லாத்தையும் ஒழிச்சுக்குவேன். என்னால ஒரே மாதம் தான் எனக்கு. அதுக்கு மேல 30 நாள் போதும் ஒழிக்கிறது. அடிய வேரோட அறுத்து ஒழிச்சிடலாம். ஒரு மாதத்துல ஒழிக்க முடியும். என்ன பண்றது? பேசிட்டு தான் இருக்க முடியும், போராட்டம் செய்துட்டு தான் இருக்க முடியும். ஆனா எங்க கடமையை நாங்கள் ஆற்றிக்கொண்டேதான் இருப்போம். அதனால இங்க இருக்கின்ற மாணவ மாணவிகள்லாம் தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது இதுல போய் மாட்டிக்காதீங்க. இது மோசமானது, மோசமானது. இதெல்லாம் புகையும் சரி, போதையும் சரி, மதுவும் சரி, இதெல்லாம் மோசமானது. அதெல்லாம் இதை வலியுறுத்த வேண்டும். இங்க பிள்ளைகளுக்கு நீதி போதனை வகுப்புகள் நடத்த வேண்டும். நடத்திட்டு இருக்காங்களா? நடத்துறாங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீதி போதனை வகுப்புகள் நடத்தி அதெல்லாம் நம் மாணவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை மூட்ட வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜப்பான் நாட்டுல போனீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைங்க அங்க. ஆனா உலகத்துல எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு 5 வயதிற்கு பிறகுதான் 1ஆம் வகுப்புல சேர்த்துப்பாங்க. ஆனா நம்ம ஊர்லதான் எல்லாமே ப்ரீ கேஜி ஒண்ணு இருக்கு. ப்ரீ கேஜில அதுக்கு ஒரு ப்ரீ கேஜி பிளே ஸ்கூல்னு ஒன்று, அப்புறம் ப்ரீ கேஜி, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி. இன்னும் போக பார்த்தா பிறந்த ஒரு வருஷத்துலயே சேர்த்துருவாங்க. இப்படி எல்லாம் நம்ம நாட்டுலதான் நடக்குது. பின்லாந்து நாடு உலகத்திலே கல்வி முதல் இடத்துல இருக்கிற நாடு பின்லாந்து நாடு. அந்த பின்லாந்து நாட்டுல 7 வயதுலதான் முதல் பள்ளிக்கூடமே சேர்க்க முடியும். அந்த நாட்டோட சட்டம் இருக்கு. 7 வயதுல. அந்த 7 வயது வரைக்கும் யார் கத்துக் கொடுப்பாங்கன்னா அப்பா அம்மா. அதை விட உங்களுக்கு யார் கத்துக் கொடுக்கறது? 7 வயதுல. ஆனா உலகத்தில் நம்பர் 1 ஃபார் எஜுகேஷன் பின்லாந்து நாடு. அந்த நாட்டுல நீங்க போய் இந்த பிள்ளைங்கிட்ட நீ என்ன ஆகணும், நம்ம ஊர்ல நீ என்னடா படிக்க போற, எடுத்தோன்னு கண்ண முடியும் டாக்டர், அடுத்தது நான் என்ஜினியர், அடுத்தது நான் கலெக்டர். இது 3 தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பின்லாந்து நாட்டுல முதல்ல என்ன ஆகினா நானு ஆசிரியர் ஆகும், டீச்சர். அந்த நாட்டுல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாட்டுல ஆசிரியர்கள் என்றால் சமுதாயத்துல மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அவ்வளவு மரியாதை ஆசிரியர்களுக்கு அந்த நாட்டுல இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இந்த பிள்ளைகளுக்கு நல்லா கத்துக் கொடுத்து, கல்வி மட்டும் கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுத்து, இங்க துப்பக்கூடாது, இங்க சிறுநீர் கழிக்க கூடாது, அங்கதான் பண்ணணும், தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும், கையை கழுவணும், சாப்பிடுறது முன்னாடி கழுவணும், சாப்பிடுறது அப்புறம் கழுவணும், மற்றவங்க பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி எல்லாம் நல்ல சின்ன வயசுல இருந்து நல்லா கத்துக் கொடுக்கறது எல்லாமே இருக்கு. அப்படி கத்துக் கொடுத்து அப்படியே அது கலாச்சாரம் உருவாகுது. ஜப்பான் நாட்டுல இன்னைக்கு நான் 2003 போனேன், கடைசியா போனேன். அப்ப நான் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உலகத்திலே அதிக கலாச்சாரம் உள்ள நாடு ஜப்பான் நாட்டுல. அங்க திருட்டு கிடையாது. நீங்க பர்ஸை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க 2 நாள் பிறகு போனா எங்க தொலைச்ச இடமோ அங்கதான் இருக்கும், யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒண்ணு அங்க இருக்கும், இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். யாருமே யாரு பொருளும் எடுத்துக்க மாட்டாங்க.
அவ்வளவு மரியாதை நடந்துப்பாங்க. அதுக்கான அது ஜாதி இனம் மலர் இவங்க அந்த நிறத்தை பார்த்து, தோளுடைய நிறத்தை பார்த்துலாம் எதுவுமே கிடையாது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஏன்னா அதில் அடிமட்டத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துல இருந்து வருகின்ற அந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் வருகிறது. இதெல்லாம் நிச்சயமாக இங்கே நம்முடைய பள்ளிகள், நம்முடைய கண்டர் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் நிச்சயமாக இதே கலாச்சாரம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதை நீங்கள் மீண்டும் நம்முடைய அறநிலையின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே என்னுடைய முக்கியமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் நம்முடைய பள்ளியின் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய நிலையில் உயர வேண்டும், பெரிய உத்தியோகத்தில் வர வேண்டும், மருத்துவர்களாக அல்லது நீங்கள் ஆசிரியர்களாக வர வேண்டும், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வர வேண்டும், இப்படி எல்லாம் வந்து பெரிய நிபுணர்கள் எல்லாம் வர வேண்டும். அது இல்லாம தொழில் நிபுணர்களாக முனைவர்களாக வர வேண்டும். அத்துணை முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து நான் மட்டுமில்ல, மருத்துவர் ஐயா மட்டுமில்ல, சமுதாயமே, தமிழ் சமுதாயம், மனித சமுதாயம் நிச்சயமாக உங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதைவிட எங்களுக்கெல்லாம் பெருமை பெருமை பெருமை. காரணம், இந்த மண் சாதாரண மண் கிடையாது. நம்முடைய வள்ளல் கந்தசாமி கண்டர் அவர்கள் தொடங்கிய இந்த மண், இந்த பள்ளிக்கூடம் வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது நாங்கள் கலந்து அவர்களுக்கு எல்லாம் அவரை போற்றுவோம். கந்தசாமி கண்டர் அவர்களை போற்றுவோம், அவரை போற்றிக் கொண்டு இருப்போம். நன்றி.